வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூர்நோக்கு இல்லங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை முன்னாள் நீதிபதி கே. சந்துரு குழு முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. மாணவர்களின் பிடி பீரியட்களை கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் கடன் வாங்க வேண்டாம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். அரசு பொதுத் தேர்வு அட்டவணை குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும், அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை அபகரித்தது பாஜக, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என். சங்கரையா மருத்துவமனையில் அனுமதி, உடல்நிலை குறித்து வைகோ நலம் விசாரிப்பு. கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக திறன்களை மேம்படுத்தும் பொருட்டு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழு தனது அறிக்கையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சார்பாக ஒரு பிரதிநிதியும் உள்ளடக்கிய உயர்மட்ட குழு ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக ஒரு நபர் குழுவானது மாநிலத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் ஆகியவற்றை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கே. சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழுவானது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துகள் மற்றும் நீதியரசரின் ஆய்வின் அடிப்படையில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால்வளத்துறை சார்பில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ. வ. வேலு, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் பிஇடி பீரியட்களை கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் கடன் வாங்க வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் தமிழக அரசு சார்பில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்ட அரசு பள்ளிகளுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கேடயம், பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், பள்ளி மாணவர்களின் பிஇடி பீரியட் வகுப்புகளை கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் என பள்ளி மாணவர்களின் விளையாட்டு முக்கியத்துவம் பற்றி பேசினார். நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, குழந்தைகள் வந்திருக்கிறீங்க. மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் டீச்சர்ஸ் பிடி வகுப்பை கடன் வாங்காதீங்க. மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் மேக்ஸ் பீரியட், சயின்ஸ் பீரியட்லையும் விளையாடுறதுக்கான வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனை அடுத்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நேற்று அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற விழாவில் 114 அரசு பள்ளிகளுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டது என்றும், கவிதை, கட்டுரை உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற 180 அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை பாஜக அபகரித்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 230 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அம்மாநிலத்தின் விதிஷா நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் அமைந்த காங்கிரஸ் ஆட்சியை பாஜக கவிழ்த்ததை சுட்டிக்காட்டி ராகுல் பேசினார். மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பி போதிய மருந்து இருப்பை உறுதி செய்யும்படி தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அரசு மருத்துவமனைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறையால் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக கிராமப்புறங்களில் கிளினிக்குகள் இல்லாததால் சாதாரண நோய்க்கு கூட சிகிச்சை பெற முடியாமல் மக்கள் தவிப்பதாக குறிப்பிட்டார். எனவே கிராமப்புறங்களில் அரசு மருத்துவமனைகளை திறந்திட வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை விரைந்து நிரப்பவும், இந்திய மருத்துவ கல்வி இயக்குநர் பணியிடத்தை உடனடியாக நிரப்பவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மழைக்கால நோய்களில் இருந்து மக்களை காக்க மருந்து இருப்பை உறுதி செய்யவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை அடுத்த ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது நீட் உள்ளிட்ட தேர்வுகளுடன் குறுக்கிடாத வகையில் அரசு பொதுத் தேர்வுக்கான 3 வகையான அட்டவணை தயார் என்றும் மழை முன்னெச்சரிக்கை காரணமாக விடப்பட்ட விடுமுறையை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்பட உள்ளன என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஏற்கனவே நம்ம ஒரு கேலண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி தான் தீபாவளிக்கு அடுத்தது நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு 2-3 இது வைத்திருக்கிறோம். ஏன்னா ஜேஇ எக்ஸாம் கிளாஷ் ஆகிடக்கூடாது, கிளாட் எக்ஸாம் கிளாஷ் ஆகிடக்கூடாது, மற்ற போட்டித் தேர்வுகள் கிளாஷ் ஆகாத வண்ணம் அதை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வித்தின் ஒரு 1 or 2 days அதுக்கான ஃபைனலைஸ் பண்ண அதுக்கான இது வெளியிடப்படும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையாவின் உடல்நிலை குறித்து வைகோ நலம் விசாரித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான என் சங்கரையா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சளி மற்றும் காய்ச்சல் காரணமாக ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டுள்ளதால் என் சங்கரையா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் என் சங்கரையாவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து நலம் விசாரித்தார். தோழர் என் சங்கரையாவின் உடல்நலன் குறித்து மருத்துவர்களிடமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகளிடமும் வைகோ கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சங்கரையாவின் குடும்பத்தினர்களிடமும் அவரின் உடல்நலம் குறித்து வைகோ விசாரித்ததாக மதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பருவமழையை ஒட்டி அரசு சார்பில் சிறப்பு நிவாரண முகாம்களும் கடலோர மாவட்டங்களில் நிரந்தர உதவி பல்நோக்கு மையங்களும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்த நாட்களில் மழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அனைத்து மாவட்டங்களிலும் மீட்பு படை மற்றும் நிவாரண முகாம்கள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளன என்றும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் வண்ணம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கடலோர மாவட்டங்களில் 121 பல்நோக்கு பேரிடர் மேலாண்மை முகாம்களும் தமிழகம் முழுவதும் 4970 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தளவுக்கு போன மாதம் இதற்கு முன்னால மழை பெய்ததில் 40 விழுக்காடு குறைவாக இருந்தது. இன்றைக்கு நிலவரப்படி தமிழ்நாட்டில் 17% குறைவாக இருக்கிறது. 43% சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு ஊழம் சேர்ந்து 43% வடகிழக்கு பருவமழை குறைவாக இருந்தது. இந்த தொடர்ச்சியாக மழை இருக்கிற காரணத்தால் இப்போது அதனுடைய அளவு குறைந்து 17% குறைந்திருக்கிறது. சென்னையிலே மட்டும் 19 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. சென்னையிலே தகுந்த நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு வேண்டிய தகவல்களை, அறிவுரைகளை நம்முடைய வார் ரூம்ல இருந்து நாங்கள் அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நேற்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவிடத்தில் அவரது பிறந்த நாளையொட்டி சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் KC வேணுகோபால் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நேற்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் மீது நேரு கொண்டிருந்த அன்பை நினைவு கூறும் விதமாக நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது X வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள், அவர்களை நாம் வளர்க்கும் விதம்தான் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்ற நேருவின் வரிகளை குறிப்பிட்டு குழந்தைகள் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தனது X வலைதள பக்கத்தில், தீங்கில்லாத மகிழ்வான கல்வி பெறும் சூழல் கொண்ட வாழ்க்கை வாழ சிறாருக்கு என் குழந்தைகள் தின வாழ்த்துகள், குழந்தை மனம் கொண்டோருக்கும் வாழ்த்து உரித்தாகட்டும் என பதிவிட்டுள்ளார். சென்னையில் இன்றும் நாளையும் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால்
இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று 16ஆம் தேதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரிசா கடற்கரை பகுதியில் நிலவக்கூடும். மேலும் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. 7 இடங்களில் மிக கனமழையும் 31 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம் வேதாரண்யத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டணமில்லா தொலைபேசி மையத்தை அமைச்சர் செஞ்சு மஸ்தான் தொடங்கி வைத்தார். கட்டணமில்லா தொலைபேசி மையம் அயல்நாடுகள் மற்றும் உள்நாட்டிலிருந்தும் அழைப்புகளை பெறும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் நலன் மேலாண்மைக்கான இணைய முகப்பு துவக்க விழாவும் நடைபெற்றது. இதன் மூலம் முகம் மாறுதல் மற்றும் இளநிலை பாலிடெக்னிக், பொறியியல் மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூரில் இன்று காலை வானத்தில் இருள் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வேலூரில் அதிகாலை 5 மணிக்கு லேசான மழை பெய்யத் தொடங்கியது. காலை தொடங்கிய மழையானது தற்போது வரை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. வேலூர் அணைக்கட்டு, காட்பாடி, பள்ளிக்கொண்டா, அடுக்கம்பாறை, கனியம்பாடி ஆகிய இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. வேலூர் மாநகரில் அதிகாலை முதல் தற்போது வரை 6 மணி நேரத்திற்கும் மேலாக மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மழையின் காரணமாக வேலூர் மாநகரம் முழுவதும் வானம் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதோடு ஆங்காங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் தாலுகா தென்மலை அத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்த இளைஞர் வேட்டைக்கு சென்று துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை வனப்பகுதியில் மானை துப்பாக்கியால் சுட முயன்ற போது வேட்டைக்கு சென்ற சக்திவேல் என்ற இளைஞர் துப்பாக்கி குண்டுபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் பிரகாஷ் என்ற இளைஞர் முகத்தில் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மான் வேட்டைக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் உடன் சென்ற 2 நபர்களை செங்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் தலைமறைவாகி உள்ள ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வேட்டைக்கு சென்ற இளைஞர்களில் ஒருவர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் தீபாவளி அன்று அரசு அனுமதியின்றி சிறப்பு காட்சிகள் வெளியிட்ட திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரின் தியேட்டருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திருப்பூர் யூனியன் மெயின் ரோட்டில்
தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியத்திற்கு சொந்தமான மல்டிபிளெக்ஸ் திரையரங்கு உள்ளது. இங்கு தீபாவளி அன்று அனுமதி இல்லாமல் சிறப்பு காட்சிகள் வெளியிடுவதாக திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் அரசு அனுமதித்த நேரத்திற்கு முன்பாக 6 காட்சிகள் வெளியிட்டு இருப்பது தெரியவந்தது. அரசு அனுமதித்த நேரத்துக்கு முன்பாக திரையிடப்பட்டதுக்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்டு தியேட்டரின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தியேட்டர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி கண் மருத்துவமனையில் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதனை கோவை மாநகர போக்குவரத்து இணை ஆணையர் ராஜராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற மக்களுக்கு சேவையாற்றும் விதமாக பல சேவைகள் செய்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று நவம்பர் 14ஆம் தேதி உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாமை துவக்கியுள்ளது. அதிகாரிகள், மருத்துவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து இந்த கேம்ப் வந்து டயபெட்டிஸ் ஸ்கிரீனிங் கேம்ப் வந்து 10 டேஸ் நடந்துட்டு இருக்கு. 10 to 15 டேஸ் வந்து ஃப்ரீயா நாங்க டயபெட்டிஸ் ஸ்கிரீனிங் பண்றோம். ஸோ வரவங்க எல்லாமே வந்து நம்ம டிராப்ஸ் போட்டு கண்ணுடைய விழித்திரையை நம்ம செக் பண்ணி பாக்குறது தான். பார்த்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், சுகர் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும், பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளால கம்மி பண்ண முடியும். இன்னும் ஸ்ட்ரிக்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸோ இதோ போடுறதுக்கு பதிலாக சர்ஜரியோ பண்றதுக்கு பதிலாக வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக இட்ஸ் ஸ்கிரீனிங் கேம்ப். ராணிப்பேட்டை மாவட்டம் குழந்தைகள் வளர்ச்சி திட்டப் பணிகள் நகர வட்டாரத்தில் கீழ் கிருஷ்ணகிரி ட்ரங்க் ரோடு சாலையில் செயல்பட்டு வரும் நகராட்சி மருந்தகம் அங்கன்வாடி மையத்தில் நேருவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக குழந்தைகள் அனைவரும் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினர். அதைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள 10 குழந்தைகள் நேருவின் உருவப்படம் மற்றும் ரோஜா மலர்களை கையில் வைத்துக் கொண்டு கேக் வெட்டி கைகளை தட்டியவாறு கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் குழந்தைகள் அனைவருக்கும் பென்சில், ரப்பர், ஸ்கேல் அடங்கிய கிஃப்ட் பாக்ஸையும் பரிசு பொருட்களையும் வழங்கினார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் ஊராட்சிக்கு உட்பட்ட காஞ்சிவாயல் கிராமத்தில் 2019ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடம் இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் குழந்தைகள் அங்கன்வாடி மையத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் இன்னும் ஊராட்சி மன்ற அலுவலகத்திடம் கட்டிடத்தை ஒப்படைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. வருகின்ற வடகிழக்கு பருவமழை காலத்தில் குழந்தைகள் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று பயில்வதற்கு விரைவில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறி கொட்டும் மழையில் அப்பகுதி குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் பெண்கள் அங்கன்வாடி மையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்ல அங்கன்வாடினா என்ன? தொடக்கப்பள்ளி. குழந்தைங்களுக்கு தொடக்கப்பள்ளின்றது எவ்வளோ முக்கியம்னு தெரியணும். எல்லாருக்கும் நிறைய இங்கே தலைவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சொல்கிறது, நாங்கள் போய் தொடக்கப்பள்ளி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இங்கே நடக்கலை. காஞ்சிவாயல் கிராமத்தில் எதுவுமே நடக்கலை. தண்ணி, போதுமான வசதிகள் எதுவுமே இல்லை. ரோடு, தண்ணி, அந்த மாதிரி வசதிகள் இங்கே எதுவுமே இல்லை. நீங்களே சுற்றி பாருங்கள் எவ்வளோ பில்லுங்க இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், பூட்டியே வச்சுருக்கு. இங்கே நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கும் படிக்கிறதுக்கும் கஷ்டப்படுறாங்க இந்த கிராமத்தில். அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எத்தனை பேர், எவ்வளோ பேர் நாங்கள் போய் சொல்கிறோம், அவங்க ரெஸ்பான்சிபிளே தரல. நீங்கள் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எங்கள் கிராமத்துக்கு ஒரு விடிவு காலம் நீங்கள் கொண்டு வரணும்ன்றதுனால இந்த பேட்டியை நாங்கள் கொடுக்குறோம். பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முன்னிலைப்படுத்தி நண்பர்கள் குழு நடத்திய பட்டாசு கடையில் குலுக்கல் முறையில் தீபாவளி பரிசு மழையில் பைக், டிவி, மிக்சி போன்றவை பரிசாக வழங்கப்பட்டது. பண்டிகை கால விற்பனையில் பொருட்களை விற்க வழக்கமாக தள்ளுபடி பரிசு மழை அறிவிப்பார்கள். அந்த அடிப்படையில் கோவையில் தற்காலிகமாக பட்டாசு கடை அமைக்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய்க்கு மேல் பட்டாசு வாங்கினால் அவர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தீபாவளி பரிசாக பைக், டிவி, மிக்சி, வெள்ளி நாணயங்கள் தீபாவளி பரிசாக தருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தன. இது குறித்து தற்காலிக பட்டாசு கடை நடத்திய நண்பர்கள் குழுவில் இருந்த ஆறுசாமி கூறுகையில், குறைந்த ஊதியத்தில் உழைக்கும் பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்கள்
கடும் இன்னலுக்கு உள்ளாகின்றனர். வருடத்தில் ஒரு நாள் பண்டிகையை முன்னிட்டு ஒரு வருடம் முழுவதும் உழைக்கும் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு தோல்வியின்றி இருக்க வேண்டும். பட்டாசு விற்பனை அதிகரிப்பின் மூலம் பட்டாசு தொழிலாளர்களுக்கு கூடுதலான ஆஃபர் கிடைக்கும் என்பதனால் பட்டாசு விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்தில் தள்ளுபடியுடன் பரிசு அறிவித்து நண்பர்கள் குழு தற்காலிக பட்டாசு கடை அமைத்ததாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் மயிலாட்டம், கரகாட்டம், கட்டைக்கால் ஆட்டம், தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா மற்றும் மாணவிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 5615 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து 44,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.2 ரிக்டர் அளவில் அதிர்வு பதிவாகியுள்ளது என NCS தெரிவித்துள்ளது. இலங்கையின் கொழும்புவில் மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.2 அதிர்வு பதிவாகியுள்ளது. நேற்று பிற்பகல் 12:31 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு ஆபத்து எதுவும் இல்லை என அந்நாட்டின் புவியியல் மற்றும் ஆய்வு சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. அதற்கேற்ப இதுவரை உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. மேலும் சுனாமி எச்சரிக்கையும் விடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூர்நோக்கு இல்லங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை முன்னாள் நீதிபதி K. சந்துரு குழு முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. மாணவர்களின் PT பீரியட்களை கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் கடன் வாங்க வேண்டாம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். அரசு பொதுத் தேர்வு அட்டவணை குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும், அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை அபகரித்தது பாஜக, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் N. சங்கரையா மருத்துவமனையில் அனுமதி, உடல்நிலை குறித்து வைகோ நலம் விசாரிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.